வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் ஒரு மூவி வந்து எக் தின் 2026 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் இஸ் மை ஆர்கனைசேஷன். உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து முக்கியமானது ஒரு ரெண்டு மெயின் கேரக்டர். ஒருத்தரோட பேர் வந்து தினேஷ். அவர் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுவார். ஐடியில் வந்து பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஸோ யாருக்கும் அவர் தெரியாது. அவருமே பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டினரியான பர்சனாக இருப்பார். செம்ம கூல், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் அ குட் ஹார்ட்டட் சோல். இப்படி இருக்கிற சமயத்தில் அதே ஆஃபீஸில் லைக் டாப் நாச் லெவலில் இருக்கிற மீரா லைக் வந்து எல்லாருக்கிட்டே ஓப்பனாக பேசுவாங்க. லிட்ரலி வந்து பாஸ் கூடயே வந்து லைக் ஒரு க்ரஷ் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு காசப் போயிட்டு இருக்கிற ஒரு கேர்ள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆஃபீஸோட பாஸோட பேர் வந்து நக்குல். அவர் வந்து தன்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு மீராவை கல்யாணம் பண்ணுற மாதிரி மீராவுக்கு வந்து ஹோப் கொடுத்துட்ருக்காரு. ஹோப் கொடுத்துருக்க சமயத்தில் இந்த கம்பெனி வந்து அச்சீவ் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ வந்து போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட டார்கெட் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்காகவே ஒரு ட்ரிப்பை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீராவோட ஃபேவரட் ஸ்பாட்டான ஜப்பான். சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜப்பானில் இருக்கணும் போகணும்னு சொல்லிட்டு ஆசை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொம்மைகள்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசை. ஸோ ஜப்பானை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ மீராவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே அவங்களோட பாஸ் நக்குல் வந்து இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி வந்து அந்த இடத்துக்கு நம்ம தினேஷும் வராரு. பட் தினேஷ்க்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து மீராவும் நக்குலும் வந்து லைக் இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க அப்படின்ற அந்த பட்சத்தில் அவரே வந்து அவருக்கு ஆறுதல் பண்ணிப்பார். ஏன்னா மீரா மாதிரியான ஒரு பொண்ணுக்கு நக்குல் மாதிரி ஒரு ஸ்பாட்டான பையன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுற அந்த சமயத்தில் அங்கே வந்து ஒரு ஃபார்ச்சூன் பெல்லுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பெல்லை வந்து நம்ம எதாவது யோசிச்சுட்டு அந்த பெல்லை அடித்தோன்னா அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. இவரும் போவார். மீரா வந்து நான் ஒரு நாள் லவ் பண்ணால் கூட எனக்கு ஒரு நாளாவது நான் அந்த மீரா வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் பெல் அடிக்கலை. லைக் லிட்டரலி சம் கைண்ட் ஆஃப் ஒரு விண்டு மாதிரி வந்து அந்த பெல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அடிச்சிருது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அங்கே தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. நக்குலோட ஒய்ஃப் வந்து ரிட்டன் வந்துடுறாங்க, ஜப்பானுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நக்குல் வந்து மீராவை கிட்டத்தட்ட ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் நம்ம மீரா வந்து ஒரு மாதிரி சோபர் மோடுக்கு போயிட்டு குடிச்சிட்டு ஒரு மாதிரி அவங்க ஐஸில் விழுந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நம்ம மீராவை காப்பாற்றி முடிச்ச கையோட அவங்களுக்கு வந்து டெம்ப்ரரியான மெமரி லாஸ் வந்துடுது. லைக் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் எந்த மெமரியும் இருக்காது. அந்த ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பழைய மெமரிலாம் வந்துடும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிய வருது. அதே மாதிரி தினேஷ் ஆசைப்பட்ட விஷயமும் இதுதான். லைக் ஒரு நாள் லிட்ரலி அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் அவர் வந்து நக்குல் சொல்லிட்டு நம்ம மீரா கூட வந்து லைக் அன்றைக்கி ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் தினேஷ் வந்து அவரோட உண்மையான காதலை வந்து மீரா கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. லிட்ரலி வந்து இது வந்து ஒரு தாய் மூவியோட ஒரு ரீமேக். ஒன் டேன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது, அந்த படத்தோட ரீமேக்கு. எனக்கு வந்து பர்சனலாக இந்த படம் வந்து ஓகே, அங்கங்கே எலமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஆவரேஜ் ஃபீலாக தான் இருந்துச்சு. ஏதோ கொரியன் வெப் சீரிஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆவரேஜாக இருந்துச்சு. பட் இதுவே நீங்கள் வந்து கப்புள்ஸாக போகிறீங்க, இல்லை வந்து உங்கள் லவ்டு ஒன்ஸோட போகிறீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து அபோவ் ஆவரேஜாக இருக்கும். பட் எனக்கு ஆவரேஜாக இருந்தது. மற்றபடி குறையில எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வந்து போயிட்டு கப்புள்ஸாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃபேமிலியாக போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியாக போனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஹிந்தி படம் தமிழ் டப்பில் போனீங்கன்னா இன்னுமே போர் அடிக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஹிந்தியில் போக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கப்புள்ஸாக போயிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். அனைத்து மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் மிஸ்டர் நோபடின்னு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.